முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. நம்முடைய முன்னோர்கள் வீட்டிலேயே வேல் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தனர். சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் மகன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும். இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். புராண மரபுப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஆதிசக்தியான அன்னை பராசக்தியால் முருகனுக்கு அருளப்பட்ட பெருமை பொருந்திய வேல் சக்திவேல். சூரனை சம்ஹாரம் செய்ய சிக்கலில் வேல் வாங்கும் போது முருகனுக்கு வியர்வை பெருகும். முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். வெல்லும் தன்னம்பிக்கையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்று பெயர். பரம்பொருளின் பேரருள், பேராற்றல், பேரறிவு ஆகிய மூன்றும் நிறைந்து உயிர்களின் எளிய இயல்புக்கேற்ப இயங்கிப் பிறங்குவதே வேலின் உருவமாய் உள்ளது. எல்லாவற்றையும் வெல்வது வேலாயுதம். இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல, உட்பகையும் அளிக்கும். பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவாய் உள்ள பராசக்தியையே குறிப்பனவாகும். சூரனை அழிக்க வேல் ஏவிய செய்தியைச் சொல்ல வந்த அருணகிரியார் சிவம் எனும் அஞ்செழுத்தை முந்த விடுவோனே என்று குறிப்பிடுவார். எனவே வேலாயுதத்திற்கும் மேலாயுதம் எங்கும் இருப்பதற்கில்லை. அறிவுக்கு 3 இலக்கணங்கள் உண்டு. அவை ஆழம், அகலம், கூர்மை என்பன. அறிவு ஆழமாக இருக்கும், பரந்து விரிந்து விளங்கும், கூர்மையாக திகழும். வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது. இடைப்பகுதி விசாலமாக விளங்குகிறது. நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கிறது. வேல் வினைகளை வேரறுக்க வல்லது. வேலுண்டு வினையில்லை என்பது அருளாளர் வாக்கு. அச்சம் அகற்றும் அயில்வேல் எனச் சிறப்பிக்கிறார் குமரகுருபரர். வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் என்று கந்தர் அனுபூதியும், வினை எறியும் வேல் என்று திருப்புகழும் போற்றுகின்றன. சக்திவேல் வழிபாடு என்பது ராஜ அலங்கார முருகன் படத்துக்கு அருகே உருவேற்றப்பட்ட சக்தி வேலை வைத்து நாள்தோறும் வணங்குவது. சக்தி வேலை உருவேற்றுதல் என்பது சக்தி வேலுக்கான சூட்சும சக்தியை வழிபாட்டின் மூலமாக அதிகரித்து கொண்டே செல்வது. செய்யும் காரியங்களில் தடைகள் விலக, நீண்ட நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்க, கல்வியில் மேன்மை பெற, மனபயம் நீங்க, வலிமை உண்டாக, வியாபாரத்தில் லாபம் பன்மடங்காய் பெருக, பில்லி சூனியம் அணுகாதிருக்க, நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்க, பூத பிரேத பிசாசுகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட, சகல சம்பத்துக்களும் கிடைக்க, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க, அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்க வேல் பூஜை செய்யலாம். மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெற, விதியால் வரும் ஆபத்துக்கள் விலக, தடைபெற்று நிற்கும் திருமணம் நடைபெற, சொந்தமாய் வீடு வாங்க, கெட்ட கனவுகள் வராமல் இருக்க, நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேற, பொன் வெள்ளி ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்க, தனதானியங்கள் மேலும் பெருக, கலைகளில் தேர்ச்சி பெறவும் வேல் பூஜை செய்வது சிறப்பு. எதிரிகளால் ஏற்படும் பயம் நீங்க, தாமதமாகும் திருமணம் விரைவில் நடைபெற, எதிர்மறை சக்திகளின் பாதிப்பிலிருந்து விலக, பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருக, உயர்ந்த பதவிகள் பெற, வாக்கு வளம் பெற, விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க சக்தி வேலை வணங்கலாம். ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சக்தி வேலை வழிபடுதல் சிறப்பு. சக்தி வேலினை வீட்டிலோ அலுவலகத்திலோ வைத்து கொள்ளலாம். அலுவலகத்தில் சக்தி வேலை வைப்பதனால் அலுவலகம் சென்றவுடன் சக்தி வேலை வணங்கிவிட்டே பணிகளை துவக்க வேண்டும். மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள் சக்தி வேலை நினைத்து கொண்டு ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க எனச் சொல்லி வர மனம் லேசாகிவிடும். சக்தி வேலை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருப்பதன் வழியாக
அதன் சூட்சும சக்தியை அதிகரித்து கொண்டே செல்லும். ஆக சக்தி வேலை வணங்க நாள்தோறும் 5 நிமிடங்களாவது மறவாமல் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். காலை, மாலை அல்லது இரு வேளைகளிலும் சக்தி வேலை வழிபடலாம். முருகனது ஆயுதங்களில் அவர் கையில் வைத்திருக்கும் வேல் சிறப்பாக போற்றப்படுகிறது. வேல் வல்லான் என்று கலித்தொகையும் வல்வேல் கந்தன் என்று புறநானூறும் முருகனை புகழ்கின்றன. முருகனுக்கு வேலை அருளியவர் சிவபெருமான். அந்த வேலுக்கு சக்தியை அளித்தவர் பராசக்தி. இதனால் இரட்டை சிறப்புகள் வேலுக்கு கிடைக்கின்றன. பராசக்தியிடம் முருகன் வேல் வாங்கும் ஐதீகம் சிக்கலில் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு ஐப்பசி மாதம் மகா கந்தசஷ்டி திருவிழாவின் 5ஆம் நாள் சிக்கல் சிங்கார வேலர் அன்னை பராசக்தி வேல் நெடுங்கண்ணியின் சன்னதிக்கு சென்று வேலை பெறுகின்றார். வேல் வாங்குதல் சிக்கலிலும் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரிலும் உச்சநிலை சிறப்புகளுடன் நடைபெறுகின்ற காரணத்தினால் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்ற பழமொழி தோன்றியது. முருகனது வேல் மகிமையும் மேன்மையும் தலைமையும் தெய்வீகத் தன்மையுடையது. எனவே இது சிறப்பான வழிபாட்டிற்குரியது. முருகனின் 6ஆம் படை வீடான சோலையில் இன்றும் வேல்தான் மூலவராக உள்ளது. சிலர் வேலின் நடுவில் சிவப்பு கல்லை பதிக்கின்றனர். இப்படியும் பதிப்பது மிக நல்லது. முருகனை வழிபடுவதைப் போலவே வேலையும் வழிபட வேண்டும். சிலர் பரம்பரையாக ஒரே வேலை பாதுகாத்து வழிபட்டு பக்தி பெருமிதம் கொள்கின்றனர். வேலை தினமும் வழிபடுவது நல்லது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் வேலை நிச்சயம் வழிபட வேண்டும். மேலும் கிருத்திகை, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் முதல் முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு மிக அவசியமாகும். நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை துவம்சம் செய்யக்கூடிய சக்தி கொண்டதுதான் முருகன் கையில் இருக்கும் வேல். நிறைய பேர் வீட்டில் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர்களுடைய வீட்டில் வேல் இருக்காது. வேல் வாங்கி வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். இருப்பினும் பரவாயில்லை, வேல் இல்லாதவர்கள் வீட்டில் வேல் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு சூட்சமான சுலபமான வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் மேலும் காண்போம். சுத்தமான மஞ்சளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் மஞ்சளை வாங்கி மில்லில் கொடுத்து அரைத்து கலப்படமில்லாத மஞ்சளை கூட இந்த பூஜை முறைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அது நம்முடைய விருப்பம்தான். எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பன்னீரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிய கிண்ணத்தில் மஞ்சள் பொடியை போட்டு பன்னீர் ஊற்றி நன்றாக குழைத்து இந்த மஞ்சளை தொட்டு உங்கள் வீட்டு பூஜை அறை சுவற்றில் வேல் வரையலாம். மனதார வாய் நிறைய ஓம் முருகா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே உங்களுக்கு தெரிந்தபடி ஒரு வேலை அழகாக வரைந்து கொள்ளுங்கள். வேலின் நடுவே விபூதியின் 3 கோடுகள் இட்டு, அதாவது பட்டை இட்டு, அந்த பட்டைக்கு நடுவே ஒரு குங்குமத்தை இட்டுவிட வேண்டும். இப்போது வீட்டில் சக்தி வாய்ந்த வேல் வந்துவிட்டது. இந்த மஞ்சளினால் நீங்கள் வரைந்த வேலை வேலாக பாவித்து தினந்தோறும் வேல் வழிபாடு செய்து வர வேண்டும். காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த வேலுக்கு முன்பாக ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள். உதிரி புஷ்பங்களால் வேலுக்கு முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் முருகா அல்லது உங்களுக்கு தெரிந்த முருகனின் எளிமையான நாமத்தை உச்சரித்து அர்ச்சனை செய்ய வேண்டும். உங்களுக்கு இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் துவம்சமாக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை படிப்படியாக குறைக்கக்கூடிய சக்தி இந்த வேல் வழிபாட்டிற்கு உண்டு. வீட்டில் சுவற்றில் வேல் வரைய முடியாத சூழ்நிலை இருந்தால், வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு பிரச்சனை இருந்தால், ஒரு வெள்ளை காகிதத்தில் 4 முனையிலும் மஞ்சள் தடவி விட்டு நடுவே மஞ்சளால் வேல் வரைந்து சுவற்றில் ஒட்டியும் வைத்து வழிபாடு செய்யலாம். தூய்மையான மனதும் உண்மையான பக்தியும் தான் நமக்கு மிக மிக அவசியம்.
நீங்கள் மஞ்சளில் வரைந்த வேல் நிறம் கொஞ்சம் மாறும்போது ஈரத் துணியில் பழைய வேலை துடைத்து எடுத்துவிட்டு மீண்டும் புதிய வேல் வரைந்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பேப்பரில் வேல் வரைந்தவர்கள் பழைய பேப்பரை நீக்கிவிட்டு புதிய பேப்பரில் மீண்டும் புதியதாக வேல் வரைந்து மாற்றிக்கொள்ளலாம். உலகத்தை காக்கும் ஆயுதமான வேல் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் அந்த வீட்டிற்கு இறை சக்தி நிறைந்து பாதுகாப்பும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்பிக்கை உள்ளவர்கள் அவரவர் வீட்டில் மேல் சொன்ன முறைப்படி வழிபாட்டை செய்து பலனடையலாம்.